ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் நூல் பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு உப்பு நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி அடுப்பு தண்டில் தான் வச்சு மாவு பிசைகிறோம். இப்படி பிசைகிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம மாவு உப்பு நல்லா செய்கிற அளவுக்கு கலந்து விட்டாச்சு. நாங்கள் இன்றைக்கி 50 கிராம் பட்டரை நல்லா உருக்கி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 1 கிளாஸ் அளவுக்கு பாலை காய்ச்சி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் காய்க்காத பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பால் பட்டர் எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம 2 கையும் வச்சு இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 40லேருந்து 50 டைம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா மாவு காயாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 4 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதை மீடியம் சைஸ் பாலாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பாலாக நம்ம மாவு உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மாவுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விடலாம். எல்லா உருண்டைகளையும் எண்ணெய் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை காயாமல் இருக்கும். நம்ம எல்லா மாவுலுமே எண்ணெய் படுற மாதிரி தடவி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 1/2 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம விரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா விரித்து எடுத்துக்கலாம். நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கோங்க. இது வட்டமாக தான் விரிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம இதை கட் பண்ணி 2வது திரட்டி தான் எடுக்க போகிறோம். அதனால் நல்லா பெருசாகவே விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா பெருசாக மாவை விரித்து எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டாச்சு. இப்போ ஒரு கத்தியை வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மாவு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால லேயர்ஸ் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 சைட்லேருந்து மாவை நம்ம ஒன்று சேர்த்து கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி 2 சைட்லேருந்து மாவு ஒன்று சேர்த்து கொண்டு வந்துக்கலாம். நம்ம 2 சைட்லேருந்து மாவு ஒன்று சேர்த்து கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை வட்டமாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வட்டமாக பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேயர்ஸ் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை கையை வச்சு நம்ம புரோட்டா சைஸ்க்கு விரித்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கட்டையை வச்சு கூட விரித்து விடலாம். நாங்கள் இன்றைக்கி கையை வச்சு விரித்து எடுத்துக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு பெருசாக நம்ம விரித்து எடுத்தாச்சு. லேயர்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க புரோட்டாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை வெந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை 1 சைட் திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இதே மாதிரி அந்த சைடும் சூப்பராக ரெடியாகி வரட்டும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடுமே நம்மளோட பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பரோட்டா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதுமே நம்ம இதை அடித்து எடுத்துக்க போகிறோம். கையை வச்சு நம்ம நல்லா அடித்து விட்டுக்கலாம். இது வந்து லேயர்ஸ் வந்து சூப்பராக கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நூல் பரோட்டா எந்தளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நூல் பரோட்டா இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.